பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐலைனிங் எப்படி பண்ணுறது, உங்கள் கண்களுக்கு எப்படி ஐலைன் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது பேசிக்கான நார்மல் ஐலைனிங்கும் விங்ட் ஐலைனரும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 4 விதமான ஐலைனரில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். லிக்விட் ஐலைனர், அதுக்கப்புறம் ஃபெல்ட் ஐலைனர், பென்சில் ஐலைனர், ஜெல் ஐலைனர். இது ஐலைனிங்கே செய்ய தெரியாதவங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி பண்ணும் அப்படின்ற டெக்னிக் தான் இது. இது நீங்கள் செய்ய ஆரம்பிக்க இது இன்னும் சுலபமாக போயிடும். அதனால் ரொம்ப பேசிக்கான ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது நீங்கள் ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஐலைனிங் சுலபமாக ஆகிடும். நீங்களே கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் லிக்விட் லைனரில் பண்ண போகிறேன். இதில் நெக்ஸ்ட் லிக்விட் லைனர் எடுத்திருக்கேன். ஒரு தின் லைன் தான் நான் போட போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன் அப்படியே வச்சு எடுக்கிறேன். அடுத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன லைன் வச்சு எடுக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன லைன் வச்சு எடுக்கிறேன். அது போட்டு முடித்த உடனே அது மேலேயே பொறுமையாக ஒரு லைனை போடுறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நீங்களே சுலபமாக நீட்டாக ஒரு லைனை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் திக்காக போடுறேன். அதே மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி தான் ஒரு லைனாக பக்கத்தில் போட்டு ஒரு திக்காக ஒரு லைன் போட்டுட்டேன். அவ்வளவே தாங்க. எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். இப்போது அடுத்தது விங் லைனர் காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி போட்டுட்ட அப்புறம் ஒரு கோடை அப்படி மேலே இழுத்து விடணும். அந்த மாதிரி இழுத்து விடணும். அதை இன்னும் கொஞ்சம் திக்காக்குறேன். மேலே ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் இழுத்து விட்டுட்டேன். அந்த கோட்லேருந்து மேலே இருக்க லைனரோட சேர்த்து விட்றேன். இப்போது இன்னும் கொஞ்சம் ஐலைனர் வச்சு திக்காக்குறேன். திருப்பியும் ஒரு கோடு போடுறேன். அந்த கோட்லேருந்து உள்ளே சேர்த்து விட்றேன். இப்படி தான் விங் லைனர் பண்ணணும். எவ்வளோ அழகாக. இது ஒரு சின்ன விங் லைனர், சிம்பிளான ஒரு விங் லைனர். ரொம்ப சுலபமாக பண்ணலாங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே ஒரு லைன் வந்துடும். அடுத்தது ஃபெல்ட் லைனரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு லைன், பக்கத்தில் ஒரு லைன், பக்கத்தில் ஒரு லைன். கை எடுக்காமல் பண்ணுறேன், அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு லைன். இப்போ அதை திக் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு லைன் வந்துடுச்சு பார்த்தீங்களா. பொறுமையாக பண்ணணும், அவ்வளவே தான். நீங்கள் அதுக்கப்புறம் அதை இன்னும் திக் வேணும்னா திருப்பியும் அது மேலே போட்டுக்கிட்டு இருந்தால் திக் ஆகிடும். இப்போ திக்காக போட்டுட்டேன். அடுத்தது இதில் எப்படி விங் லைனர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபெல் டிப்பில் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு லைன் போட்டுட்டேன் இல்லைங்களா. இப்போ அந்த லைனோட டிப்பில் இருந்து உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சின்னது இல்லாமல் கொஞ்சம் பெருசாக விங் லைனர் போட்டுக்கிறேன். அவ்வளோவே தான். இதில் சின்னது கூட சுலபமாக போட்டுக்கலாம். அடுத்தது பென்சில். இப்போ பென்சிலில் வச்சு எப்படி கீழே போடுறது, கண்ணு கீழே அப்படின்றத காமிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஆரம்பிங்க. லைட்டாக ஒரு லைன் போட்டு கொஞ்சமாக அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக போட்டுருவீங்க. நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா முழுசாக டக்குன்னு ஒரு லைன் போடவே மாட்டேன். கொஞ்சமாக தான் போடுவேன். இப்போது கண்ணோட மேல் பகுதிக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கண்ணோட மேல் பகுதி கூட போட்டுக்கலாம். நான் லென்ஸ் போட்டுட்ருக்கேன். சென்சிட்டிவ் ஐஸ்லாம் ஒன்றுமே ஆகாது. அடுத்தது ஜெல் லைனர். இதில் மேலே கீழே ரெண்டுத்துலேயுமே போட்டுக்கலாம் ஜெல் லைனரில். இப்போ முதல்ல ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா சின்ன லைன், அடுத்தது கொஞ்சம் லைன். அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டுட்டு வாங்க. டப்புன்னு ஒரு லைன் போடும் போது தான் அது ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக பொறுமையாக போட்டு வரும்போது எப்போவுமே ஒரு அழகாக நம்மளால் ஐலைனர் பண்ண முடியும். அது நல்லா போட தெரிஞ்சவங்களும் சரி, புதுசாக பண்ணுறவங்களும் சரி, இந்த மாதிரி போடுறது தான் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் விங் லைனர் பண்ணுறேன்.
இவ்வளோ சுலபமாக பண்ண முடியுது பாருங்கள் ப்ரஷ்ஷில். எனக்கு ஜெல் லைனர்ஸ் ஒன்றுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேலேயும் போட்டுக்கலாம், கண்ணு கீழேயும் போட்டுக்கலாம். ரொம்ப பிடிக்கும் ஜெல் லைனர்ஸ். இப்போ அதே தான், கண்ணு கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள் லைன் வந்து டப்புன்னு நான் போடல இல்லைங்களா, லைட்டாக வரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். அப்பப்போ எடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்ணுக்கு உள்ள வாட்டர் லைனில் வந்து நான் போட மாட்டேன் ஜெல் லைனர். காஜல் மட்டும்தான் வாட்டர் லைனில் போடுவேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து ஐலைனிங் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பித்தாலே கடகடன்னு நீங்களே செஞ்சுருவீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.